எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி 3 பேரையும் வந்து இந்த இடத்துல பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே எங்களுக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கு. அண்ட் விஜய் சேதுபதி பிரதர்ன்னு சொல்லணும், கொஞ்சம் மூத்தவர் அவர் வயசுல என்னோட. ஸோ அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பிரதர். அவரு வாய்ப்பு இருக்கு, தப்பு இல்லையே. அவர் அவர் கூட இருக்கும்போது எப்பவுமே ஜாலியா இருக்கும், ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாரு. இப்போ திடீர்னு என் பக்கம் திரும்பி, ஆனா நீங்க சூப்பர் ஃபிகர் பிரதர் அப்படின்னாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பேசுறதுக்கு இது ஒரு விஷயம் தான் இருக்கா உனக்கு அப்படின்னு. சரி அவர் பேசுறாருன்னு பார்த்தா வெரி டீசென்ட் ஃபிளவர் நினைச்சுக்கிட்டு இந்த மதன் கார்கி சாரும் அப்படிதான் சார், அவர் யார் பொண்ணு வேஷம் போட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் கேட்பாரோ தெரியல எனக்கு. போல எல்லாருக்கும் வணக்கம். சிவா பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், எல்லாரும் இவ்வளோ பேசினாலும் நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு. நான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன் பாருங்க அப்படின்னாப்புல ஓவரா பேசிட்டு போயிட்டாப்புல. இன்னும் வாங்க கூட காப்பாற்றல. இந்த எனக்கு வயசாயிடுச்சுங்காரு. ஆமாம் வயசாயிடுச்சு, இனிமேல் பொண்ணா கொடுக்க போகிறாங்க போல. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், தெரியல டபுள் ஆக்ஷனா இல்லை ஒரே ஆள் 2 பேரும் வராங்களான்னு தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். இமான் சார் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு ஆல்பமும் ஹிட் ஆகணும்னு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அந்த புதுநிலத்தில் ஒரு சுயநலம் இருக்குது, என்னென்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி சாயந்தரமே கூட்டு போய் எங்களுக்குலாம் சோறு வாங்கி தருவார் அவர். எனக்கு, சிவகார்த்திகேயனுக்கு எல்லாம் நாங்களாம் ஒன்றா போய், அது எப்படின்னா லஞ்சுக்கு தான் போவோம், அது டின்னர் வரைக்கும் ஆகிடும். லஞ்சில் ஆர்டர் பண்ணி டின்னரை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் எங்கேன்னு முடிவு பண்ணிவிடுங்க சார், நாங்கள் வந்துடுறோம். அண்ட் சதீஷ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பட் அவர் தான் நிறையா சாப்பிடுவார், அது சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த குழந்தை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடும், பிரச்சனை இல்லை. அண்ட் இமான் என்னோட ஃபங்க்ஷன் அப்படின்னா அது டெஃபினட்டாக என்னோட ஃபங்க்ஷன் தான். அது நான் நான் அந்த ஃபங்க்ஷனில் இல்லைனாலுமே அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுறது, அவருடைய பாட்டை பற்றி பேசுறது அப்படின்றது தொடர்ந்துட்டே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, பட் அவரை மீட் பண்ணி இன்னைக்கு ஒரு அழகான வாய்ப்பு. அவர் எப்படி இங்கே லாக் ஆனாரோ அந்த மாதிரி நானும் இங்கே தான் லாக் ஆனேன், வெட்டிங் லாக். அதை சொன்னேன், ரிசப்ஷன் எனக்கும் இங்கே தான் நடந்தது. ஸோ அந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடந்தது இந்த மாதிரி நல்ல சந்தோஷமான விஷயம். அண்ட் இமானுக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.